ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தவரை என்டிஏ கூட்டணியை சரியாக கையாண்டார் என்றும் அதற்கு பிறகு வந்திருக்கிற நயினார் நாகேந்திரன் சரியாக கையாளவில்லை எனவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். இதற்கு பதிலளித்திருக்கிற நயினார் நாகேந்திரன் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு டிடிவி தினகரன் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு தாம் பொறுப்பேற்க முடியாது என்றும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் சொல்லி வைத்துக் கொண்டு மாறி மாறி பேசுகிறார்களா என்பது தெரியவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். 21 தேர்தலிலும் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் எங்களை ஒன்றிணைக்கின்ற முடிவில் முயற்சி செய்தார்கள். அப்பொழுது நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை, எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிடுவார்கள் சொல்லி தான் நான் வந்தேன். அன்று அந்த முயற்சி தோல்வியடைந்ததுக்கு நான் காரணம் அல்ல. அதுபோல இப்பொழுதும் என்டிஏ கூட்டணிக்கு திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் அவர்கள் தலைவர்களோடு பேசி எங்களை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது நாங்கள் விலகுவதற்கும் நாங்கள் காரணம் அல்ல. எங்களை விலக வேண்டிய முடிவெடுப்பதற்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் ஒரு காரணமாக இருக்கலாம். இங்கே உள்ள மாநில தலைவரின் செயல்பாடு பன்னீர்செல்வம் விஷயத்தில் செயல்பட்டது எனக்கு மன வருத்தத்தை கொடுத்தது. அதுபோல நாளைக்கு இவர்களின் செயல்பாடு டிசம்பர் வரைக்கும் காத்திருப்பது சரி இருக்காது. பன்னீர்செல்வம் விஷயத்தில் அப்பட்டமான ஒரு பொய்யை ஆணவத்தோடு பேசும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒன்றும் அது போன்ற மனிதர்கள் அல்ல. அவருக்கு நடந்தது நாளைக்கு எனக்கும் நடக்கும். கரெக்டா? முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒருங்கிணைத்து கொண்டு போனார், ஆனால் நயினார் நாகேந்திரன் ஒருங்கிணைத்து கொண்டு போல அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அது அவர் சொல்ல குற்றச்சாட்டுக்கு நம்ம எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஒருத்தர் இருக்காங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா டிடிவியோட கூட்டணியில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 165 இடத்துல போட்டி போட்டாங்க, 2% ஓட்டு வாங்கியிருக்காங்க. நாங்கள் யாரையும் குறை சொல்லலையே. அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் யாரையும் திருப்பி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான ஏற்பாடு அதுக்குள்ள ஆளும் நாங்கள் இல்லை. அதெல்லாம் அது எதனால அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவர் சொல்லி இவங்க சொல்றாங்களா, இவங்க சொல்லி அவங்க சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்க முடியாது. நம்மளுடைய நோக்கம் என்ன? டிடிவியோட நோக்கம் என்ன? திமுக ஆட்சி வரக்கூடாது. எங்களுடைய நோக்கம் என்ன? திமுக ஆட்சி வரக்கூடாது. ஒருமித்த கருத்து உள்ளவரை ஒன்றாக சேர்ந்தால் அவருடைய லட்சியங்கள் நிறைவேறும். இதை தவிர்த்து விட்டு சூழ்நிலை காரணமாக வெளியேறிவிட்டால் அதற்கு நான் பொறுப்பாக. நான் இப்பொழுதுதான் மாநில தலைவராக நான் கட்சியை பலப்படுத்துகின்ற நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அதிமுக என்று வரும்போது எல்லாருமே நண்பர்கள் தான். அதனால யாரும் வெளியேறுவதற்கு நான் காரணமாக இல்லை என்று நான். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.